ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another கபடி வீடியோ. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் தலைவர்ஸோட PKL சீசன் 12ல 2 மேட்சஸ் தமிழ் தலைவர்ஸ் ஆடி இருக்காங்க. அதுல தமிழ் தலைவர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அதோட ரிவ்யூ தான் இது. அதே போல தமிழ் தலைவர்ஸ்க்கு இந்த 2 மேட்ச்ல பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். இனி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் PKL சீசன் 12ல ஆடிட்டாங்க. அதோட ரிவ்யூ தான் இது. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக ஆனோம். அந்த மேட்ச்ல தமிழ் தலைவர்ஸ் ஜெயிச்சாங்க 38-35. பவன் ஷராவத்தோட எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியில. ஸோ அந்த ஒரு சூப்பர் ரைடு மூலமா தமிழ் தலைவர்ஸ் அந்த மேட்சை நம்ம சைடு கொண்டு வந்தாங்க. ஸோ அது மூலமா அந்த மேட்சை தமிழ் தலைவர்ஸ் ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா, நம்ம யூவிம்பா கூட நேத்திக்கு ஆனோம். அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவர்ஸ் 33 பாயிண்ட், யூவிம்பா பாத்தீங்கன்னா 36 பாயிண்ட். அந்த மேட்சை யூவிம்பா ஜெயிச்சாங்க. நம்ம தமிழ் தலைவர்ஸ் அந்த மேட்சை தோத்துட்டாங்க. அது ஒரு க்ளோஸ் மேட்ச்னு சொல்லும். நம்ம கையில கேம் இருந்துச்சுன்னு சொல்லும். ஏன்னா 9 பாயிண்ட் கிட்ட லீடு வச்சிருந்தோம். சருன்னு நம்ம பாயிண்ட விட்டு கொடுத்தோம் அவங்களுக்கு. நம்ம கேம் ஸ்லோ பண்ணாம ஆடணும். ஸோ அதனால அந்த சைடு பாயிண்ட விட்டு கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் யூவிம்பா அவங்க ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து அந்த மேட்சை யூவிம்பா ஜெயிச்சாங்க. அதுக்கு முழு கிரெடிட்ஸும் நம்ம யூவிம்பாக்கு கொடுத்தே ஆகணும். யூவிம்பா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை காட்டினாங்க. தமிழ் தலைவர்ஸும் நல்லா ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். இதுதான் 2 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவர்ஸ்க்கு நடந்திருக்கு. ஒரு மேட்சை தமிழ் தலைவர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்சை தோத்துருக்காங்க. நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்போ பாத்தீங்கன்னா கரண்டா 5th பொசிஷன்ல இருக்கும். இதுக்கு மேல எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது லீகோட இயர்லி ஸ்டேஜ் தான். ஸோ தமிழ் தலைவர்ஸ் ஒரு லாஸ் ஒரு வின் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் தமிழ் தலைவர்ஸோட ஃபர்ஸ்ட் 2 மேட்சோட ஒரு ரிப்போர்ட் மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவர்ஸ்க்கு இந்த 2 மேட்சஸ்ல பாசிட்டிவ்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாமே. தமிழ் தலைவர்ஸோட பாசிட்டிவ்ஸ்னா நம்மளோட ரைடர்ஸ். நம்பர் 1 நம்மளோட ரைட் மிஷின் அர்ஜுன் தேஸ்வால், அதுக்கப்புறம் நம்மளோட ஐ பிளேயர் பவன் ஷராவத். 2 பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அர்ஜுன் தேஸ்வால் சூப்பர் 10, செகண்ட் மேட்ச்ல அர்ஜுன் தேஸ்வால் சூப்பர் 10. அர்ஜுன் தேஸ்வால் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுக்குறாரு. ஸோ அர்ஜுன் தேஸ்வாலை நம்பி நம்ம தமிழ் தலைவர்ஸ் இருக்கலாம். அவரு ரைட்ல ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லியே ஆகணும். அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் தான் அர்ஜுன் தேஸ்வால் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல டெலிவர் பண்ணிருக்கேன். 2 மேட்சஸ்மே அவர் சூப்பர் 10. அதே போல பாத்தீங்கன்னா, ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் பவன் ஷராவத்தும் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 9 பாயிண்ட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அர்ஜுன் தேஸ்வாலோட டாமினேஷன், செகண்ட் ஹாஃப்ல பவன் ஷராவத்தோட டாமினேஷனா இருந்துச்சு. பவன் ஷராவத் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா பண்றாரு தமிழ் தலைவர்ஸ்க்கு. அதே போலதான் போன மேட்ச்லயும் பண்ணாரு. பட் அது நமக்கு நல்லா போகலன்னு சொல்லும். ஸோ பவன் ஷராவத் இன்னும் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அர்ஜுன் தேஸ்வால் அளவுக்கு அவரும் கொடுத்தாருன்னா தமிழ் தலைவர்ஸோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு இன்னொரு பெரிய கன்சர்ன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நரேந்திரன் சாகரோட இன்ஜுரியுமே நமக்கு ஒரு கன்சர்ன் ஆயிருக்கு. எப்ப ரிட்டர்ன் ஆக போறாங்கன்னு தெரியல. நரேந்தர் பெஞ்ச்ல இருந்தாலும் ஒரு ரைடு வந்தாரு. அந்த ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு போனஸ் பாயிண்ட் ஆல் அவுட் ஆயிட்டாங்க தமிழ் தலைவர்ஸ். அதான் நடந்துச்சு. அதே சாகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்டேட் இல்லை. இன்ஜுரி ட்ரைனிங் சீசன்ல இன்ஜுரி ஆனதுனால அவர் ஆடலன்னு சொல்றாங்க. என்ன இன்ஜுரின்னு கூட தெரியல, மைனர் இன்ஜுரின்னு தான் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சாகரை பொறுத்த வரைக்கும். அதே போல தமிழ் தலைவர்ஸோட நெகட்டிவ்னா, நம்ம சாகர் பொசிஷன்ல சுரேஷ் யாதவ்னு ஆடுறாரு. அவரு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அவரு நேச்சுரலான ரைட் கார்னர் பிளேயரும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல வேற பிளேயர், அந்த ஈரானியன் பிளேயரை கூட கொண்டு வரலாம். அவரு கூட நல்ல பிளேயர்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்சை பண்ணும். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவர்ஸ் நித்தேஷ் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஸோ மற்ற எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணா நல்லா இருக்கும். இதுதான் தமிழ் தலைவர்ஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். நீங்க இந்த மேட்சஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. தமிழ் தலைவர்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.